ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜூர் ஏடியில், அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னா யூசர் கிரியேட் பண்ணுறது, யூசருக்கு பர்மிஷன் அசைன் பண்ணுறது, அதாவது ரோல்ஸ் அசைன் பண்ணுறது, ஏடி ரோல் அசைன் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ரோல் அசைன் பண்ணுறது, ஆர்பேக் ரோல் அசைன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டெமோவாக ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜூர் ஏடியில் இப்போ செகண்ட் டாபிக் இருக்குல்ல, டெமோ செக்ஷன் ஃபார் கிரியேட்டிங் யூசர் நம்ம வந்து யூசர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அண்ட் அசைனிங் ஆர்பேக் ரூல்ஸ்னா அது எது மீன் பண்றீங்க? அது வந்து அசைனிங் ஆர்பேக் ரோலுங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம இங்கே இது வந்து ஜஸ்ட் டெமோ செஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதை எடுத்துட்டு இதை வந்துட்டு எடுத்துட்டு தேர்டாக போடுறேன். ஆக்சுவலாக அந்த டெமோ தான் வந்துட்டு நம்ம நேற்று பண்ணது. ஸோ நம்ம பார்த்தது என்னன்னா ஐஏஎம் ரோல்ஸில் ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏடி ரோல்ஸ், ஆர்பேக் ரோல் பற்றி செப்பரேட்டாக பார்த்தோம். ஏடி ரோல்ங்கிறது வந்து காமன். அதுல பாத்தீங்கன்னா ஆர்பேக்ங்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து ஏடி ரோல்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரூப். நம்ம பார்க்க வேண்டியது குரூப். இப்போ நம்ம இந்த டெமோ செஷன் ஃபார் கிரியேட்டிங் யூசர்ஸ் ரெண்டு பார்த்த உடனே டெமோ செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு டெமோ செஷன் ஃபார் கிரியேட்டிங் யூசர் ஏடி அசைனிங் ஆர்பேக் ரோல். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏடி குரூப்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் குரூப் உடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் நீங்க இதுல ஏதாவது சேஞ்ச் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கா? எதுல வரும்? இதுல சொல்றேன், பிடிஎஃப் அந்த சிலபஸ்ல. மாடிஃபை இல்லை, இதுதான் டாபிக், இதுதான். மேபி அந்த ஆர்டர் மாறி இருக்கலாம். அப்படிங்களா? இல்ல அப்படி உங்களுக்கு இதே கன்வீனியன்ட்டா இருக்குன்னா எங்களுக்கு வந்து அப்படியே குரூப்ல போட்டுருங்க. நாங்க வந்து நோட்ஸ் கரெக்டா இந்த ஆர்டர் நீங்க எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, ஷூர் ஷூர். ஐ திங்க் நான் ஏற்கனவே லாங் பேக் போட்டேன், உங்களுக்கு லேட்டஸ்டா இருக்கிறத ஷேர் பண்ணிருக்கேன். லேட்டஸ்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் ஸோ வி ஹாவ் அ 2 செட் ஆஃப் குரூப்ஸ். ஒன்று வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் O365 குரூப். ஸோ ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்று வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் O365 குரூப், இன்னொன்று வந்துட்டு செக்யூரிட்டி டைப். ஸோ ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்பில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஜஸ்ட் வி நீட் டு நோ ஆஃபீஸ் 365 குரூப்னா என்ன, O365னா என்ன. ஸோ ரெண்டு குரூப் இருக்குது ஏடியில், மைக்ரோசாஃப்ட் O365 அண்ட் செக்யூரிட்டி குரூப். இந்த O365 குரூப்புங்கிறது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, இது வந்துட்டு அவுட்லுக்கில் டீம் குரூப், டீம் இமெயில் ஆர் டிஎல் சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐடி டீமில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க. உங்கள் ஐடி டீமில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 ஆர் மோர், அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் டீமுக்குன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்டில் ஒரு டிஎல் கிரியேட் பண்ணுவாங்க. டிஎல்ங்கிற வேற ஒன்றும் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த குரூப் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடி சப்போர்ட் @abctech.com, இந்த மாதிரி ஒரு குரூப்பை என்ன பண்ணுவாங்க, குரூப் இமெயில் அட்ரஸை ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த குரூப் இமெயில் அட்ரஸை வச்சு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் டீமில் இருக்கிறப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்லி மெயில் போடணும்னா, யூஸ்வலாக என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு போடுறது பதிலாக உங்கள் குரூப்பில் மெயில் போடுவார். அதாவது உங்கள் இந்த டிஎலை வச்சு மெயில் போடுவார். ஏன்னா சப்போஸ் நீங்கள் அவைலபிள் இல்லைனாலும் இந்த டிஎல்ல பார்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்க இந்த இமெயிலை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த டிஎல்ங்கிறது என்னன்னா ஒரு குரூப் இமெயில். பஞ்ச் ஆஃப் பீப்புளை ஒரு குரூப் பண்ணி அவங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணி அதில் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஆஃபீஸ் 365 குரூப். சரிங்களா? இப்போ அதே தான் சேம் எக்ஸாம்பிள்.
ஐடியில் நீங்கள் ஐடி சப்போர்ட்லையோ இல்லை ஐடி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லை நீங்கள் இருக்கிற இப்போ நீங்கள் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த டொமைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி அவுட்லுக்குள்ள உங்கள் குரூப்புக்குன்னு உங்கள் ப்ராஜெக்டில் உங்கள் டீமுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும், சப்போர்ட்டோ இல்லை ஆமா டெவலப்பர். ஆமா. ஸோ ம். அந்த குரூப் தான் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் 365 குரூப். ஸோ ஓகே. நீங்கள் அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பீங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் லெவலில், அதாவது அவுட்லுக்கு, ஷேர் பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் லெவலில் ஆக்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த ஆஃபீஸ் 365 குரூப். சரிங்களா? இது வந்துட்டு ஓகே ஓகே. மோஸ்ட்லி நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இருக்கும், பட் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். மைட் பி கிளைண்ட் வந்து இந்த மாதிரி குரூப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது செக்யூரிட்டி குரூப். சரி, இப்போ இது வந்து O365 கிளையன்ட் சைடுல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாம யூஸ் பண்றோம் யூஸ் அப்படிங்களா? பண்ணுவோம். இது வந்துட்டு கிளைண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்டோடைய கிளைண்ட்டு மேபி யூஎஸ்ஆ இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், சம்வேர். அப்போது அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கம்பெனி இமெயில் ஐடியை தவிர அவங்களுடைய கம்பெனிலேருந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும், அஜூர் போர்ட்டல் லாகின் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட்டோடைய ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, உங்கள் இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த குரூப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் க்ளவுட் சப்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ க்ளவுட் சப்போர்ட் @ இப்போ அந்த கம்பெனி வந்துட்டு யூகே டெக் அப்படின்னு சொல்லி ஒரு நேம், சும்மா ஜஸ்ட் ukTech.com. உங்களுடைய ஆக்சுவல் கம்பெனிங்கிறது ஏபிசி டெக், பட் நீங்கள் ஒர்க் ஓகே. பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து யூகே டெக்குங்கிறது. இப்போ இதுதான் உங்களுடைய குரூப் ஓகே. இமெயில் ஐடி. ஸோ இந்த குரூப்பை ஓகே. கிரியேட் பண்ணுறது இங்கே. அப்போது இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவுட்லுக் அக்சஸ் வேணும், கிளைண்ட்டுடைய அவுட்லுக் அக்சஸ் வேணும், கிளைண்ட்டுடைய ஆஃபீஸ் அக்சஸ் வேணும், லைசன்ஸ் வேணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த O365 குரூப் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப் இது. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்புங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப். ஸோ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டோம்னா மைக்ரோசாஃப்ட் ஒர்க் 365 வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து அது ஒரு குரூப்பிங் மூலமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது. இது வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் நோயிங், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 குரூப் இருக்கு. ஒன்று O365 குரூப், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி குரூப். ஏன்னா இந்த பார்ட் வந்துட்டு எப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பெருசாக இருக்காது. என்ன ரீசன்னா, ஸோ நம்ம வந்து டெடிகேட்டடாக அந்த அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப இந்த கண்ட்ரோல் எல்லாமே அந்த கிளைண்ட் சைடில் ஏடி டீமில் இருப்பாங்கல்ல, அஜூர் செக்யூரிட்டி டீமில் இருப்பாங்க, அஜூர் சைபர் செக்யூரிட்டி டீமு, அவங்க தான் வந்து இந்த லைசன்ஸ்ல இருந்து இந்த ஓ குரூப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பட் அஸ் அ கிளவுட் ஓகே ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் 2 குரூப் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஓகேவா? இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்புங்கிறதா வந்துட்டு கம்ப்ளீட்லி நமக்குடையது. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு யார் கிரியேட் பண்ணுவான்னா, மேபி ஓனராக இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஓனர் இருக்கிறோம், அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம், வாட் எவர். பட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி குரூப் ஒன்லி ஃபார் தி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்சஸ். சரிங்களா? ஏன் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிளே அகைன் நான் சொல்கிறேன். இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு நான் உங்களை ஆட் பண்ணுறேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ணி உங்களை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ அந்த எக்ஸாம்பிள் வேண்டாம், சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஹரி, ராஜி. சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ராஜிக்கு நான் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் நான் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு போயிட்டு உங்கள் பேரில் போயிட்டு கான்ட்ரிபியூட்டர் ரோலை வந்து நான் எங்கே அசைன் பண்ணணும். இப்போ 2 பேர்னா ஓகே. சப்போஸ் வந்து உங்கள் டீமில் இப்போ க்ளவுட் சப்போர்ட்டில் வந்து சப்போஸ் வந்துட்டு ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க.
50 மெம்பர்ஸ்க்குமே போயிட்டு நான் இண்டிவிஜுவலா போய் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் அசைன் பண்ண முடியுமானா முடியும். பட் ஆனா மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் அசைன் பண்றது கஷ்டம். அப்போ ஸோ இந்த இடத்துல என்ன நான் டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ல ஃபர்ஸ்டே வந்து நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த குரூப்புக்கு பேர் வந்து கிளவுட் சப்போர்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரை கிரியேட் பண்ணிடுறேன். கிளவுட் சப்போர்ட் குரூப். அப்போ கிளவுட் சப்போர்ட் குரூப் வந்து ஏற்கனவே இருக்கு, நான் கிரியேட் பண்ணிட்டேன். புதுசாக ஒரு யூசரை வந்துட்டு ஏடியில் ஆட் பண்ணுறேன். அதாவது புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்க, B2B யூசரை நம்ம ஆட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறப்பவே நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, நேற்று காட்டியிருப்பேன். யூசர் கிரியேட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு வந்துட்டு அசைனர் பர்மிஷன், அசைனர் குரூப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். யூசர் கிரியேட் பண்ணுறப்பவே அந்த யூசர் வந்துட்டு பார்ட் ஆஃப் எந்த குரூப்போ அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ நான் இந்த ஒரு யூசரை புதுசாக கிரியேட் பண்ணுறப்பவே நான் இந்த குரூப்பை கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணுற எல்லாருமே இந்த குரூப்பில் போயிடுவாங்க. அப்போ ஏற்கனவே இந்த குரூப்புக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஸோ கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ரோலை வந்து நான் அசைன் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ இந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். 100 மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் வந்து ஈவனாக கிடைச்சிடும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் குரூப்ங்கிற ஆப்ஷனுக்கே போகிறாங்க. ஸோ குரூப் இருந்தால் ஆக்சஸ் கொடுக்கறது வந்துட்டு ஈஸியாக போயிடும். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி. ம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அட்மின் இருப்பார். அட்மின் என்ன பண்ணுவார், ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணுவார், எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுவோம். அது வந்துட்டு எப்படின்னா வாட்ஸ்அப் ஜஸ்ட் லைக் ஒரு குரூப் சாட் மாதிரி. இங்கே எப்படின்னா இந்த குரூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்பேக் பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆர்பிஎஸ்சி ஏன் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்கிறேன்னா, இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு யூசருக்கும் பர்மிஷன் அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குரூப்புக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு ஹேண்டில். அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏடி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பேக் ரோலும் அசைன் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து சப்போஸ் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏடியிலையும் ஒர்க் பண்ணணும், இப்போ இந்த கிளவுட் சப்போர்ட் வந்து ஏடியிலையும் ஒர்க் பண்ணணும், ஆக்டிவ் டைரக்ட்லேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் டைரக்ட்ல என்ன டாஸ்க்கோ அந்த பர்மிஷனை அசைன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த கிளவுட் சப்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப்புக்கு அசைன் பண்ணிட்டா இவங்களுக்கு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைச்சிரும். ஸோ நம்ம ஒரு குரூப்பை வச்சு ஏடி லெவல்லையும் பர்மிஷன் அசைன் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் நம்ம பர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு குரூப்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ. உங்களுக்கு லைவாக காட்டுறப்போ குரூப்ஸோடைய யூசேஜஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ குரூப்புக்கு வந்து நம்ம ரோல் அசைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரீ ட்ரையலில் வந்துட்டு ஃப்ரீ லைசன்ஸ் வச்சு, இப்போ ஆக்டிவ் டைரக்டில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு P1 லைசன்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணணும். அதுவுமே வந்துட்டு ஃப்ரீ தான். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பர்மிஷன் இந்த குரூப்புக்கு பர்மிஷன் அசைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் பண்ண முடியாதுங்களா? அந்த ஃப்ரீ ட்ரையல்ல ஒரு இன்னும் ஒரு லைசன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். இல்ல எனக்கு இதுவே போதும், இந்த டெஃபினிஷனே போதும்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியதே இல்லை. பட் அதுவுமே வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் தான். ஓகே ப்ரோ. இப்போ இதுல எப்படி வந்து क्वेश्चंसலாம் கேட்க முடியும்? இப்போ ஏன்னா வந்து இது குரூப் ரிலேட்டடா இருக்கு. இதுல உங்களுக்கு சிம்பிளா என்ன கேட்பாங்க அப்படின்னா, அஜூர் ஏடி குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க இன்டர்வியூல. என்னென்ன குரூப் டைப்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ குரூப்புக்கு எப்படி பர்மிஷன் அசைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. டோட்டலா 3 questions. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏடி குரூப்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏடி குரூப்ஸ்னு சொல்லி கேட்டுவாங்க. நீங்கள் 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஹவு டு அசைன் த பர்மிஷன்ஸ் டு குரூப்புக்கு நீங்கள் எப்படி பர்மிஷன் அசைன் பண்ணுவீங்க, குரூப்புக்கு நீங்கள் எப்படி ஆர்பேக் ரோல் அசைன் பண்ணுவீங்க
பர்மிஷன் வந்துட்டு ஏடி லெவலில் எப்படி குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி அசைன் பண்ணுறது, ஆர்பிஏசி ஆர்பேக் லெவலில் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆப்ஷன் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே. பட் ஆனா இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் இப்போ நாங்க 2 குரூப் இருக்குன்னு நான் சொல்றோம். ம். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் O365 குரூப் அப்படின்ட்டு. ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டைப்னு ஒன்று சொல்றோம். அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல. ம். இப்போ மைக்ரோசாஃப்ட் O365 குரூப்னா அவங்க டெஃபினேஷன் கேட்பாங்களா இது எப்படி என்ன ஏதுன்ட்டு? மோஸ்ட்லி அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் ஃபோக்கஸ்ட். இப்போ சப்போஸ் கேட்டாங்கனாலும் உங்களுக்கான டெஃபினிஷன் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் O365ங்கிறது எதுக்காக அப்படின்னா, லிட்ரலி வந்துட்டு கம்பெனியுடைய சாஃப்ட், அதாவது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு குரூப். ஃபார் ஓ, எக்ஸாம்பிளுக்கு ஓகே. அவுட்லுக் சொல்லுங்க, அவுட்லுக், ஷேர் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குரூப் வேணும். அதுதான் வந்துட்டு O365 குரூப். ஓகே. ஸோ O365 குரூப்பில் நம்ம மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்லுக்கோ, டீம்ஸோ, ஷேர் பாயிண்ட் இது எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்பெனி ஓகே. போனாலும் உங்களுக்கு இந்த O365 குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட் பண்ணால் மட்டும்தான் ஓகே. உங்களால் அவுட்லுக்கே ஓப்பன் பண்ண முடியும் சிஸ்டத்தில். இல்லைன்னா அவுட்லுக் வந்துட்டு ஓப்பன் ஆகும், உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி வந்துடும் அவுட்லுக்கு. ஸோ இந்த குரூப்புக்கு நீங்கள் மெம்பராக இருக்கணும் கம்பெனி லெவலில். பட் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இந்த பார்ட். ஸோ இதை ஓகே. மட்டும் நீங்கள் ஹிண்ட் இது மாதிரி. பாத்தீங்கன்னா நீங்க நீங்க சொல்றது வந்து பர்மனன்ட் எம்ப்ளாய்ஸ் மட்டும் இந்த இதுவா இல்ல வந்து கான்ட்ராக்ட் யார் 6 வேணாலும் மந்த் 3 குரூப்பில் மந்த்ஸ் யாரை மட்டும் வேணாலும் ஆட் நாங்க பண்ணலாம். எனி மெம்பர் கேன். வந்துட்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ங்கிறது கிடையாது. குரூப் இருந்தால் அந்த குரூப்பில் யாரை வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம இப்போ இது டேரக்டாக பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அந்த அசைன்மெண்ட் ரோல் அந்த இதுல தான் போயிட்டு நம்ம குரூப் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாம். நம்ம போய் நேற்று யூசர் செலக்ட் பண்ணோம்ல, பர்மிஷனில் போயிட்டு ஆமா, ஆமா. ஆர்பேக் செலக்ட் பண்ணி யூசரை செலக்ட் பண்ணோம். ஸோ யூசருக்கு பதிலாக நம்ம குரூப்பை செலக்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஏடி லெவலில் ரோல் அசைன் பண்ணிட்டு தென் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏடிக்குள்ளே போயிட்டு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு கீழே மேனேஜ் கீழே யூசர்ஸ் குரூப் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுறது குரூப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே நியூ குரூப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் குரூப் 0, M365 குரூப் 0, செக்யூரிட்டி குரூப் 0. ஸோ இந்த M365ங்கிறது தான் ஆஃபீஸ் 365 குரூப். சரிங்களா? இந்த ஓகே. செக்யூரிட்டி குரூப் தான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற குரூப்பு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிற வேண்டியதில்லை. அது வந்துட்டு டிஃபால்ட்டாக ஏடியில் வரக்கூடிய குரூப். அது டைனமிக் குரூப், கிளவுட் குரூப், ஆன் ப்ரெமிசஸ் குரூப்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இந்த விண்டோஸுடைய ஆக்டிவ் டைரக்டரி கூட இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியை லிங்க் பண்ணுறப்போ இந்த குரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ப்ரைமரியாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய குரூப் வந்துட்டு இந்த 2 தான், M365 அண்ட் ஓகே. செக்யூரிட்டி ஓகே. குரூப். பட் ஆனா M365 பாத்தீங்கன்னா இப்போ அது வந்து கிளைண்ட் சைட்ல ஆமாம், கேஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம். அது வந்து நாங்க தான் யூஸ் பண்றோமா இல்ல மோஸ்ட்லி அவங்க தானே வந்து மெயில் ஐடி இது இது ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. சப்போஸ் இப்போ நீங்கள் கிளைண்ட்டுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஏடியில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆக்டிவ் டைரக்டரியில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த O365 குரூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்துட்டு ரைட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது ஒன் ஆஃப் ஓகே. த ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் உங்களுடைய ஒர்க்கில். பட் நம்ம ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே. லெவலில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கும் இதுக்கும் பெருசாக ஒர்க் இருக்காது. ஸோ நம்மளுடைய ஒர்க் எல்லாமே வந்துட்டு இந்த செக்யூரிட்டி குரூப் கீழே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கிரியேட் குரூப் இருக்குது, மேலே நியூ குரூப் இருக்குது. ஸோ நான் குரூப்பை கிரியேட் பண்ண போகிறேன். செக்யூரிட்டி டைப், சாரி குரூப் டைப் வந்துட்டு செக்யூரிட்டி ஆர் M365. ஸோ செக்யூரிட்டிங்கிறது இப்போ நான் சொன்ன நம்மளோடது, M365ங்கிறது ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸ் 365 குரூப் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிறது என்னன்னா செக்யூரிட்டி குரூப். இப்போ ஆஃபீஸ் 365 குரூப்பை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே ஜஸ்ட் 365 கிளிக் பண்ணால் குரூப்புடைய நேம், குரூப்புடைய இமெயில் அட்ரஸ் கேட்குது பார்த்தீங்களா?
ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன், itsupport@abtech.com ஆர் cloudsupport@uktech.com அப்படின்னுட்டு. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டா இது வந்துட்டு ஒரு O365 இமெயில், அதாவது டிஎல்லாக மாறிடும். ஸோ இந்த டிஎலுக்கு மெயில் பண்ணலாம், மெயில் அனுப்பிச்சா இந்த டிஎலுக்கு மெயில் வரும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஏடி குரூப் வந்து சாரி இந்த O365 குரூப் வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸை சொல்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ குரூப்போடைய நேம், ஸோ குரூப்போடைய நேம் வந்துட்டு ஐடி கிளவுட் சப்போர்ட். இது வந்துட்டு சும்மா குரூப்போடைய நேம் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன், இந்த குரூப்போடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அஜூர் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த குரூப் மெம்பர்ஷிப்போட டைப் வந்துட்டு எப்பவுமே அசைன்டு டைப்ல தான் இருக்கும். கீழே வந்துட்டு இந்த குரூப்புக்கு ஓனர் யாரு, இப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன், இப்போ நான் தான் வந்துட்டு மேனேஜரா இருக்கிறேன். இப்போ என் கீழே 10 பேர் கிளவுட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த 10 பேருக்கு மேனேஜர் யாருன்னா நான். அப்போ இந்த இடத்துல ஓனர் யாருங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட பேரை இங்க செலக்ட் பண்றேன், நான் வந்துட்டு ஓனரா இருக்கிறேன். இப்போ மெம்பர், இப்போ எனக்கு கீழே இருக்கக்கூடிய கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாரு, அப்போ அவங்களுடைய லிஸ்ட்டையும் நான் என்ன பண்றேன் இங்க செலக்ட் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ்ல வந்துட்டு அஜூருடைய சர்வீசஸ், என்டர்பிரைசஸ் சர்வீசஸ் எல்லாமே இதுல வரும். ஸோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இங்க யூசர் குரூப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு தேவை யூசர் மட்டும்தான். ஸோ இந்த யூசர்ஸ் கீழே நம்ம எந்த யூசர் வந்து இந்த குரூப்ல மெம்பரா இருக்க போறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இல்ல குரூப்புக்கு உள்ள இன்னொரு குரூப்னாலும் இங்க குரூப்ல போய் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணலாம். பட் நம்ம கிட்ட இப்போ குரூப் எதுவும் கிடையாது, அதனால இங்க எந்த குரூப்பும் ஷோ ஆகல. ஒன்லி யூசர்ஸ், குரூப், டிவைசஸ் இதை கூட நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம், அந்த குரூப்ல ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ஸ் வச்சுருப்போம், கம்பெனியோடைய லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். லேப்டாப்புக்கு வந்துட்டு யூனிக்காக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு லேப்டாப் அசைன் பண்ணுறப்பயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்டாப் குரூப்பில் நம்ம பேரையும் நம்மளுடைய லேப்டாப்போடைய நேமையும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நிறைய இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கிளவுட் சப்போர்ட்னா கிளவுட் சப்போர்ட் குரூப், அதுல யாரெல்லாம் மெம்பர்ஸோ அவங்கள நம்ம மெம்பரா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் 3 மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறேன், கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்த உடனே குரூப் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த குரூப்ல வந்துட்டு 3 மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஆல் குரூப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி கிளவுட் சப்போர்ட் குரூப் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா இதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இங்க தெரியும். ஸோ இங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓனர் இருக்கிறாங்க, மெம்பர்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் மேனேஜ் கொடுத்துட்டு மெம்பர்ஸை செலக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இங்கே காட்டிடுவாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க, மெம்பரை புதுசாக ஆட் பண்ணணும், இந்த குரூப்பில் புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணாலும் இங்கே போயிட்டு யூசரில் போயிட்டு அந்த யூசர் நேமை செலக்ட் பண்ணால் இங்கே ஷோ ஆகும். ஸோ புதுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஸில் போயிட்டு ஆட் மெம்பர்ஸ் கொடுத்து புதுசாகவும் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து வந்துட்டு ஓனர், இந்த குரூப்புடைய ஓனர் யார் அப்படின்னா கீழே கிளிக் பண்ணால் ஓனருடைய நேம் வந்து இங்கே தெரியும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த இடத்துல எதுக்கு ப்ரோ ஓனர், இந்த குரூப்புடைய ஓனர் யாரு, இந்த குரூப்புடைய மெம்பர் இல்ல அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஏதாவது பவர் இருக்கா அவங்களுக்கு? ஆமா, அந்த பவருங்கிறதுல இந்த குரூப்புடைய ஓனர் யாருங்கிறது இப்போ நான் அந்த குரூப் கிரியேட் பண்றேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் வந்து ஒரு ஏடி லெவலில் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் வந்துட்டு குரூப் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குரூப்புக்கு ஓனர் யாருங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியே ஆகணும். அடிஷ்னல் ப்ரிவிலேஜஸ் கிடையாது, ஹெட் மாதிரி இந்த குரூப்புடைய ஹெட். இப்போ சம்மோன் வந்து ஒரு கிளைண்ட்டோ இல்லை யாரோ இந்த குரூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப்புக்கு ஓனர் யாரா இருப்பாங்க, மேனேஜர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும்ல. ஒரு டீம் இருக்கிறாங்கன்னா அந்த டீமுடைய மேனேஜருக்கு தான் வந்துட்டு
மேனேஜரை தான் யாருமே ஒரு பெரிய ஹெட்டோ யாரோ வந்துட்டு மேனேஜரை தான் ரீச் பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ் ரீச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு குரூப்னு இருந்தால் அந்த குரூப்புக்கு ஹெட்டுன்னு ஒருத்தர் இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இங்கே ஓனர்ஸுங்கிறது. மல்டிபிள் ஓனர்ஸோட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்துட்டு ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த குரூப்புக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 மெம்பர்ஸுக்கும் நான் வந்துட்டு ஏடி லெவலில் வந்துட்டு ரோல் அசைன் பண்ணணும் அப்படின்னா ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டு கிரியேட் அ கஸ்டம் ரோல் யுவர் ஆர்கனைசேஷன் நீட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ப்ரீமியம் P1 ஆர் P2 ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரோல் அசைன் பண்ணணும்னாலே P1 P2 லைசன்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆக்டிவேட் பண்ணால் நம்மளால அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுவுமே வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் தான். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஷூட் என்ட்ரா ஐடி ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட் இது வந்து ஒன் டைம்ல இது வந்துட்டு ஒன் டைம் தான். ஒன்ஸ் நம்ம ஃப்ரீ ட்ரையல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு P2 லைசன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்துட்டு P1 லைசன்ஸ். ஓகே, இது வந்துட்டு P1 லைசன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிவேட் கொடுப்போம். ஐ திங்க் எனக்கு பர்மிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஏன்னா அந்த டைரக்டரிக்கு வந்து நான் ஜஸ்ட் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் மட்டும் அசைன் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் ஓனர் வந்து நீங்கள் தான். லெட்ஸ் see ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இதை மட்டும் ஜஸ்ட் லைக் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி யூசருக்கு வந்து ரோல் அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே போயிட்டு இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன ரோல் வேணுமோ அந்த ரோல் அசைன் பண்ணாலே போதும். இந்த இந்த பார்ட்டுக்கு வந்துடணும். குரூப்புக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த லைசன்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஆட் ரோல்னு கேட்கும், ஆட் ரோல் அசைன்மெண்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் என்ன வேணும், குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல், ஸோ என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஐடி கிளவுட் சப்போர்ட்டுங்கிற குரூப்புக்கு அந்த ரோல் வந்துட்டு செட் ஆகிடும். இப்போ சேவ் அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா நம்ம யூசரில் பார்க்குறோம் பாருங்க, அதே ஆப்ஷன் தான் அங்கே இருக்கும். ஓகே. இல்லை இப்போ நீங்க சொல்றது வந்து அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஆட் அந்த அந்த இடத்துல வந்து நீங்க ஆட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா குரூப்புக்கு பர்டிகுலரா இந்த பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அந்த குரூப்புக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷன் வந்து ஆட் ஆயிடும். கரெக்ட் கரெக்ட். ஸோ இதே அந்த இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு யூசருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆட் அசைன்மெண்ட்னு இருக்கா, இதே ஆப்ஷன் தான் வந்துட்டு குரூப்பில் இருக்கும். குரூப்லையும் நம்ம ரோல் அசைன்மெண்ட்டில் போயிடணும், ஆட் அசைன்மெண்ட் இருக்கும், எந்த ரோல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அசைன் ஆகிடும். பட் அந்த ஃபீச்சர் ஓப்பன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு லைசன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அவ்வளோதான் ரீசன். வேற ஒரு மேஜர் இது கிடையாது, டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு குரூப்பு கீழே குரூப்பில் நம்ம குரூப்புக்குள்ளே போனோம்னா ப்ராப்பர்ட்டிஸில், அதாவது அண்டர் த மேனேஜ் மெம்பர்ஸில் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், இந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பரோ அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓனர், இந்த குரூப்புக்கு யார் ஓனரோ அந்த ஓனர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் அசைன்மெண்ட் இருக்கும், செலக்ட் பண்ண வேண்டியது அசைன் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஸோ அசைன் பண்ணிட்டா அந்த ப்ரிவிலேஜஸ் வந்துட்டு அசைன் ஆகிடும். இப்போ இதுலேயே வந்துட்டு கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா அஜூர் ரோல் அசைன்மெண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. அந்த அஜூர் ரோல் அசைன்மெண்ட்டுங்கிறது யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ரோல் அசைன் பண்ணக்கூடியது. அதாவது இப்போ நம்ம குரூப்பில் பார்த்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து நம்ம குரூப்க்கு அசைன் பண்ணியாச்சு. இது வந்து ஏடி லெவலில். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்துட்டு கான்ட்ரிபியூட்டரோ இல்லை ரீடரோ ஏதோ ஒரு ரோல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நம்ம குரூப்புக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர் நம்ம செக் பண்ணக்கூடியது இங்கே. சேம் நம்ம குரூப்பில் அஜூர் ரோல் அசைன்மெண்ட் இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோ ரோல் அசைன்மெண்ட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் செலக்டட் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த குரூப்புக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் எந்த ரோலுமே அசைன் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போயிடலாம், சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய குரூப்புக்கு செக்யூரிட்டி குரூப்புக்கு ரோல் வந்து அசைன் பண்ண போகிறோம்.
ஸோ Azure subscription, சேம் IAM. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் கிளிக் பண்ணால் எனக்கு எல்லாமே கிரேட் அவுட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக சொல்லுங்கள் என்ன ரீசனால என்னால் அசைன் பண்ண முடியலன்னு. பர்மிஷன் இல்லை. பர்மிஷன் இல்லை. பிகாஸ் என்ன என்ன பர்மிஷன் எனக்கு இருக்கு, எதனால எனக்கு இந்த ஆப்ஷன் அதான் சொல்லுங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன், குளோபல் ரீடர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். யூசர் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல கான்ட்ரிபியூட். உங்களால கரெக்ட். வந்து ரோல்ஸ் வந்து அசைன் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு வந்து ரோல்ஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட்டர் கொடுத்ததுனால என்னால் யாருக்கும் என்னால் எந்த ரோலுமே அசைன் பண்ண முடியாது. அப்போது உங்களால் மட்டும்தான் ரோல் அசைன் பண்ண முடியும். சப்போஸ் நான் கோ அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தேன், கோ ஓனராக இருந்தேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். ஓகே. பட் எனக்கு கொடுத்தது கான்ட்ரிபியூட்டர், ஸோ என்னால் பண்ண முடியாது. நீங்கள் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் எனபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு ஆர்பேக் ரோலை அசைன் பண்ணணும். யாருக்கு அசைன் பண்ணணும்னா குரூப்புக்கு அசைன் பண்ணணும். நேற்று எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, யூசருக்கு வந்துட்டு ஆர்பேக் ரோல் அசைன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு குரூப்புக்கு வந்து நீங்கள் ரோல் அசைன் பண்ணணும். சரி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஓகே ப்ரோ. பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள திரும்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையல் அமௌண்ட் இருக்கு, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இதில் ஐஏஎம் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே, ஐஏஎம் கிளிக் பண்ணுங்க. இப்போ போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட் கொடுங்க. இதில் வந்துட்டு ஜாப் ஃபங்க்ஷன் ரோல், ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற குரூப் வந்துட்டு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரி, கிளவுட் சப்போர்ட். ஸோ இதில் போயிட்டு ஓனர் கான்ட்ரிபியூட்டர் ரோல் வந்து அசைன் பண்ணுங்க. ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் கான்ட்ரிபியூட்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர், குரூப், சர்வீஸ் பிரின்சிபல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ மெம்பர்ஸை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது கிளவுட் சப்போர்ட் குரூப்பை செலக்ட் பண்ணி ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுத்துருங்க. ரோல் அசைன்மெண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ வியூ மை அக்சஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய வியூ மை அக்சஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோல் அசைன்மெண்ட்டில் பாருங்க, கான்ட்ரிபியூட்டர் ரோல்
யாருக்கு அசைன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஐடி கிளவுட் சப்போர்ட்ங்கிற குரூப்புக்கு வந்து அசைன் ஆயிருக்கு. ஓனர் வந்து நீங்க ஏற்கனவே ஓனரா இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஓனர் பிரிவிலேஜஸ். அடிஷனலா கான்ட்ரிபியூட்டர்ங்கிற குரூப்ல நீங்க மெம்பரா இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ரோலும் உங்களுடைய அசைன்மெண்ட்ல காட்டுது. ஆனா மேனேஜ்டு பை யாருன்னா ஐடி கிளவுட் சப்போர்ட்டுங்கிற குரூப் தான் வந்துட்டு இந்த ரோலை மேனேஜ் பண்ணுது. புரியுதுங்களா டிஃபரன்ஸ் எப்படின்னு? ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்புக்கு என்ன ரோல் வேணுமோ அந்த ரோலை வந்துட்டு அசைன் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரூப் இருக்கும். நாட் ஓன்லி இந்த குரூப்பு. சப்போர்ட்ல வந்துட்டு இன்னும் நிறைய குரூப், மானிட்டரிங்க்கு ஒரு குரூப் இருக்கும், நெட்வொர்க்கிங் டீமுக்கு ஒரு குரூப் இருக்கும், விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் ஒரு குரூப் இருக்கும், ஸ்டோரேஜஸ்க்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ்டு ரோல் வேணுமோ அந்த ரோலை அசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில், அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் குரூப்புங்கிற கான்செப்ட். குரூப் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கு ரோல் அசைன் பண்ணுறது எப்படி, ஆர்பேக்கு பர்மிஷன் அசைன் பண்ணுறது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோல்ஸ் கொடுக்கணும்னாலும் ம் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ரோல்ஸ் கொடுக்கணும்னாலும் அது வந்து செப்பரேட்டாக வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்குள்ள வந்துட்டு தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு ரோல்ஸ் ம் எல்லாமே. ஆமாம். இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏடி கிரியேட் பண்றப்பயே நம்ம வந்து ஆட் ரோல் கொடுக்க முடியும், ஏடி லெவலில் வந்து ரோல் கொடுக்க முடியும். ஆ ஏடி அதே லெவலில் டைம்ல வந்து அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளால வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து அந்த அந்த பர்மிஷன் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. ஏடியில் குரூப் கிரியேட் பண்ணுறப்போ முடியாது. ஏடி ரோல் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக தான் அசைன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து தான் அசைன் பண்ணணும். செப்பரேட்டா ஆமாம். இருக்கு. குரூப் கிரியேட் பண்ணுறப்பவே ஏன்னா யூசர் கிரியேட் ஏடி ரோல் கொடுத்துக்கலாம். ஏடி ரோல் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏடி ரோல் மட்டும் நம்ம குரூப் ஏடி கிரியேட் ரோல் பண்ணி கொடுக்கலாம். பக்கத்துல வந்து ஆட் குரூப்னு இருக்கு. அது ஆ ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்டர் ஐடி பண்ணிட்டேன் உள்ள. நான் வந்துட்டு ஆட் இப்போ நான் யூசர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்க வந்து ஆட் குரூப் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து அரிக்குமா சொல்லிட்டு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ரோலுங்கிறது வந்து இது வந்து ஏடி ஏடி ரிலேட்டட் ஒரு ரோல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதுலயே இந்த பாத்தீங்கன்னா இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஏடி ரிலேட்டட் ரோல் வந்துட்டு இங்க காட்டிடும். அங்க குரூப்ங்கிறது காமிக்கும். இது நம்ம ஏடி குரூப் ஓகே காட்டிடும். எந்த குரூப்ல நம்ம ஓகே எந்த குரூப் வேணுமோ அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆனா இது வந்துட்டு இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் கிரியேட் பண்ணாம இங்க வச்சே கிரியேட் பண்ண முடியுமா? குரூப் வந்துட்டு நீங்க அதுலயே அப்படி பண்ண முடியாது. குரூப் பண்ண ஆட் முடியாது. ஆட் ஜஸ்ட் தான் பண்ண ஆட் முடியும். மட்டும் தான் பண்ண முடியும். ஆமா ஆமா. அப்படி ஆட் பண்ணாலும் இது அண்டர் பார்த்தீங்கன்னா ஏடி லெவல் கீழே தான் வரும். ஆமா இது இந்த வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஏடி சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் லெவல் கீழே வரும். போகாது. கரெக்ட். ஓகே. இப்போ ஏடி லெவல்ல தான் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வராது. ஏடியில் ஆட் பண்ணுவோம். ஏடியில் எந்த குரூப் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த குரூப் வந்து ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நம்ம வந்துட்டு ரைட்ஸ் அசைன் பண்ணியிருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த யூசரை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறப்போ கிரியேட் பண்ணுறப்போ டூரிங் த கிரியேஷன் யூசர் கிரியேட் பண்ணுறப்போ அந்த யூசருக்கு எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் ஏற்கனவே கான்ட்ரிபியூட்டர் ரோல் அசைன் பண்ணியாச்சு. ஸோ சேம் ரோல் வந்து அவருக்கு அப்ளிகபிள் ஆயிரும். ஓகே. அப்போ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வரணும்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோலில் உள்ள வந்துட்டு போயிட்டு இதுக்குள்ளதான் வந்துட்டு நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு, ஆட் ரோல் அசைன்மெண்ட். ஆட் இப்போ ரோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை. முன்ன பார்த்தீங்கன்னா நான் கான்ட்ரிபியூட் தான் கொடுத்துருந்தேன்.
இந்த ஆமா. இடத்துல வந்து ஆட் கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் நாங்க கொடுத்துட்டு உங்க பேர் நான் கொடுத்திருந்தேன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். எனக்கு வந்து கோ பட் ஆனா அது அட்மினிஸ்ட்ரேட்டர். எனக்கு என்ன ஆக்சஸ் ஃபுல் ஆக்சஸ் இருக்கோ எல்லாமே ஏ டு Z உங்களுக்கு அப்படியே தான். எஸ், எஸ். அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. என்ன பர்மிஷன் வேணும்? நீங்க இப்ப அத கிளிக் பண்ணுங்களேன். ஸோ அத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கோ அட்மினிஸ்ட்ரேட்டர்லயே வந்துட்டு செர்டைன் பர்மிஷன் மட்டும் தான் எனக்கு அப்படின்னு. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஒரு டேப் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க வந்துட்டு இதுல ரோல் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு எனக்கு பிரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓனர் ரோல் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்துட்டு எனக்கு டாப்ல ஓனர் ரோல் இருக்கும் பாத்தீங்களா? நிறைய காமிக்குது இல்ல, ப்ரோ இல்ல. லிஸ்ட். இது வந்து ஜாப் ஃபங்ஷன்ல இருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் போங்க. பிரிவிலேஜ்டு ஆ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓ ரோல் போங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இங்க இருக்கு. ஓனர் செலக்ட் பண்ணுங்க. ம். ஓனர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு என்னோட உங்க ஐடி செலக்ட் பண்ண போறேன். கண்டிஷன் பஸ். ஸோ யாருக்கு நீங்க கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணுமோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் டேப்ல வந்து கண்டிஷன். செலக்ட் ரோல். ஸோ இங்க என்ன வாட் யூசர் கொடுத்துருக்காங்கன்னு கேன் பாருங்க. டு. வாட் யூசர் கேன் டூ. இந்த ஓனர் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அலோ யூசர்ஸ் டு ஒன்லி அசைன் செலக்டட் ரோல்ஸ் டு செலக்டட் சர்வீஸ் பிரின்சிபல் fewer privileges. Allow user to assign all the roles except privileged administrator roles. Owner UAA recommended. Allow users to assign all the roles highly privileged. இப்போ நீங்க அந்த யூசர் எனக்கு கொடுக்குற அட்மினிஸ்ட்ரேட்டர்லயே சாரி ஓனர்லயே வந்துட்டு இந்த 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது நீங்க எனக்கு அசைன் பண்ணணும்? இப்போ இந்த லாஸ்டா இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபுல் ப்ரிவிலேஜஸ் ஹைலி எல்லாமே ப்ரிவிலேஜ்டு. எல்லாமே. அதுக்கப்புறம் மிடில் இருக்கக்கூடியது ஒன்லி ஃபார் த ரெக்கமெண்டட். இது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி, லோயஸ்ட் ப்ரிவிலேஜஸ். ரெக்கமெண்டட்னா பாத்தீங்கன்னா அந்த ஏர் பேக் அதுக்கப்புறம் வந்து ஏடி லெவலுங்களா? இதுல ரெக்கமெண்டட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலோ யூசர்ஸ் டு அசைன் ஆல் ரோல் எக்ஸப்ட் ப்ரிவிலேஜ்டு ரோல். அப்போ எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் என்னால சரி எனக்கு ஓனர் ப்ரிவிலேஜ் இருந்தாலும் என்னால ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து யாருக்கும் அசைன் பண்ண முடியாது. அதை தவிர்த்து ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் அசைன் பண்ணலாம். ஆனா ஒன்லி ப்ரிவிலேஜ்டு மட்டும் என்னால பண்ண முடியாது. அதே எப்படி ப்ரோ ப்ரிவிலேஜ் மட்டும்னா எந்த மாதிரி ப்ரிவிலேஜ்டு சொல்றீங்க? இப்போ இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் ப்ரீவியஸ் பேக் வாங்கலாம். இங்கேயே கீழே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இருக்கு பாத்தீங்களா? இன்னொரு ஸ்டெப் பேக் வாங்க. இதுல வந்துட்டு ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் 2 இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க இங்க மேல இப்போ நீங்க எனக்கு ஓனர் செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல ஓகே ஓகே. ப்ரிவிலேஜ்டு. ஓகே ஸோ ஓகே ஓகே இதுல ஓகே. வந்துட்டு ப்ரிவிலேஜ்டு சொல்றீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து எனக்கு என்னால அசைன் பண்ண முடியாது யாருக்குமே. ஆனா ஜாப் ஓகே ஃபங்க்ஷன் ரோல் வந்து அசைன் பண்ணலாம். கோ ஓனரா இருந்தேன் அப்படின்னா என்னை நீங்க கோ ஓகே ஓனர் ஓகே. ஆக்குனீங்கன்னா அது நான் பர்டிகுலரா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணணும். பர்டிகுலரா நம்மளுக்கு ஓகே ஓகே என்ன ரைட்ஸ் வேணும், இவருக்கு என்ன ரைட்ஸ் ம் கொடுக்கணுங்கிறத இங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஆப்ஷன் வந்துட்டு ஒன்லி செலக்டட் ரோல் அண்ட் ஒன்லி செலக்டட் டு சர்வீஸ் பிரின்சிபல். இது வந்துட்டு ஓகே. யூசர்ஸுக்கு கிடையாது. சர்வீஸ் பிரின்சிபல்ங்கிறது வேற ஒரு கான்செப்ட். அது நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன். ஆனா செகண்ட் ம் இருக்கக்கூடியது வந்துட்டு ரோல் அசைன் பண்ணலாம். ஆனா ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல பண்ண முடியாது. தேர்டா இருக்கக்கூடியது அது ஏ டு ஜெட் எல்லா ரோலுமே ஓகே பண்ணிக்கலாம். ஓகே. அது யுஏஏன்னா என்ன ப்ரோ? யூஏங்கிறது அது ஏதாவது ஒரு ரோலா இருக்கும் ப்ரோ. ஓனருக்கு கீழ ஓகே. ஏன்னா நெறைய ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? 85 பிளஸ் இருக்கு. ம் அத ஷார்ட் ஃபார்மா யுஏஏ அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாதுங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா இங்க வந்து செலக்ட் ரோல்ஸ் கேக்குது. செலக்ட் இது வந்துட்டு வந்து ரோல்ஸ் அண்ட் கஸ்டம். இது வந்துட்டு நான் உங்களுக்கு லேட்டரான் சர்வீஸ் பிரின்சிபல்னா என்னன்னு லேட்டரான்னு சொல்றேன். பட் ஓ ஃபர்ஸ்ட், ஓகே. செகண்ட், தேர்ட் வந்து நீங்க ஓ எனக்கு அசைன் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நான் தேர்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. தேர்ட் வந்துட்டு ஆல் ஹை ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாம் அத கொடுத்துட்றேன். குடுத்துட்டு ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் அசைன் குடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அந்த ரோல் வந்துட்டு அசைன் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் உங்களால இனிமேட்டு கிரியேட் பண்ண முடியும். எல்லாம் ம். பண்ணலாம். பண்ணிக்கலாம்.